அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது, வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வர இருக்கின்ற கோகுலாஷ்டமியும் கிருஷ்ண ஜெயந்தியும் ஒரே பண்டிகை இல்லையா, வேறு வேறு பண்டிகையா? இதை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். நிறைய பேருக்கு கிருஷ்ணன் அவதரித்த நாளான கிருஷ்ண ஜெயந்தியும் கோகுலாஷ்டமியும் ஒன்று அப்படின்னு தான் எல்லோருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் இது இரண்டுக்கும் இடையே வேறுபாடு இருக்கின்றது. அது என்ன என்பது பற்றி நம்ம இங்கே ஆன்மீக தகவலாக பார்க்க போகிறோம். ஒரு முறை பூமாதேவி விஷ்ணு பகவானிடம் சென்று, பூமியில் தீய செயல்களை செய்து வரும் மனிதர்களின் பாரம் தாங்க முடியவில்லை அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. பூமி தாயின் பாரத்தை குறைக்க விஷ்ணு பகவான் முடிவு செய்கின்றார். எனவே பூமி தாயின் வேண்டுகோளின்படி விஷ்ணு பகவான் கிருஷ்ண அவதாரம் எடுக்கின்றார். அதற்காக தேவகி மற்றும் வசுதேவர் என்ற தம்பதியரின் மகனாக பிறக்க முடிவு செய்கின்றார். விதிவசத்தால தேவகி மற்றும் வசுதேவர் இருவரும் கொடூர அரக்கனான கம்சனுடைய சிறைச்சாலையில் கைதிகளாக பிடிபட்டிருந்திருக்காங்க. அதன்படி ஒரு ஆவணி மாதம் அஷ்டமி திதியில ரோகிணி நட்சத்திர நாள் அன்னைக்கு தேவகியின் மகனாக பிறக்கின்றார் கிருஷ்ண பகவான். கிருஷ்ண பகவான் அவதரித்த இந்த நாளையே கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னும் கோகுலாஷ்டமி அப்படின்னும் சொல்றாங்க. இதுல என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பகவான் அவதரித்த அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் ஒரே நாளில் தான் வருமா அப்படின்றால் இல்லை. ஒவ்வொரு வருடத்திற்கும் இது மாறுபடும். அதனால ஏதாவது ஒரு நாளை கிருஷ்ணன் அவதரித்த நாளாக கொண்டாட விரும்பினர். அதாவது கிருஷ்ணன் அஷ்டமியில் பிறந்து கோகுலத்தில் வளர்ந்ததால கோகுலாஷ்டமி அப்படின்னு பொதுவாக மக்கள் கொண்டாடினார்கள். ஆனால் பெரிய பெரிய கோயில்களில் பெரும்பாலும் நட்சத்திரத்தையே பின்பற்றுகின்றார்கள். அதனால கோயில்களில் கிருஷ்ணர் அவதரித்த ரோகிணி நட்சத்திரத்தை கிருஷ்ண ஜெயந்தி நாளாக கொண்டாடுறாங்க. இந்த வருடம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி திதி அன்னைக்கு கோகுலாஷ்டமி வர்றதால அனைவரும் வீட்டில் இருக்கிற குழந்தை கிருஷ்ணனை வரவேற்று வீட்டிற்கு மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு கோகுலாஷ்டமிக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எல்லாருமே வர்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ண பகவானை வரவேற்க தயாரா இருக்கலாம். அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.